லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் அவனுடைய 5வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்தார். அவனை கண்டு, இயேசு அந்த இடத்தில், குறிப்பிட்ட இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்தார். அண்ணாந்து பார்த்தார். ஒரு இடத்துல ஆண்டவர் அண்ணாந்து பார்த்திருக்கார். அண்ணாந்து பார்த்தார். ஸ்தேவான் கல்லறையும் போது தேவன் அண்ணாந்து பார்த்தான். தேவன் இயேசு கிறிஸ்து பிதாவின் பக்கத்தில் நிற்பதை, எழுந்து நிற்பதை அவன் கண்டான். அண்ணாந்து பார்க்கிறது பெரிய அதிசயம். அண்ணாந்து பார்த்தான். அண்ணாந்து பார்த்தான். அப்படி ஸ்டாப் ஆயிட்டாரு. அந்த அண்ணாந்து பார்த்த இடத்துல அந்த அத்திமரத்துக்கு மேல ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான். அத்திமரம் அடர்த்தியாக இருக்கும். அத்திமரம் பாவத்தை குறிக்கும். காட்டத்தி மரம் பாவத்தை குறிக்கும். காட்டத்தி மரம் அடர்ந்திருக்கும். காட்டத்தி மரத்துக்குள் இருக்கிற ஒரு மனுஷன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசை. லூக்கா 19வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, இயேசு எப்படிப்பட்டவரோ, எப்படிப்பட்டவர் ஒரு மனுஷனுடைய ஆசை எப்படிப்பட்டவர். இந்த கிராமத்துல ஒரு ஜோஸ் பிரதர் ஆரம்பிச்சு இந்த இடத்துல அல்லேலூயா சோதரம் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. இந்த இயேசு மணி அல்லேலூயா சோதரம் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? ஏன் இயேசு பற்றி சொல்லணும்? இயேசு எப்படிப்பட்டவரோ, எப்படிப்பட்டவரோ கொஸ்டின் மார்க். இயேசு எப்படிப்பட்டவரோ என்பது பார்க்கணும். எனக்கு அவரை பார்க்கணும். அவர் என்ன பார்க்க கூடாது? அவர் என்ன பார்க்க கூடாது? அவரை எனக்கு பார்க்கணும் ஆசை. எனக்கு பார்க்கணும். இயேசுவை பார்க்க ஆசை. 91 சங்கீதம் 14 வசனம் சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் நான் அவனை விடுவிப்பேன். சங்கீதம் 34:5 சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் 121 சங்கீதம் 1-2 வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வருவதற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருவது. மனுஷனுக்கு ஆசை இயேசுவை பார்க்கணும். இன்னைக்கு இங்க இயேசுவை பார்க்கணும்னு ஆசை உள்ளது ஒரு அலையில சொல்லுங்க. கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க, மெதுவா. ஸ்லோ. நம்ம ஸ்லோ ஆக ஆக பிசாசு மேல போறான். நம்ம சத்தம் உயருமானால் பிசாசு தாந்துருவான். ஒரு அல்லல சொல்லுங்க. இந்த ஊர்ல இருந்து நீங்க இப்ப எட்டி பார்த்தீங்கன்னா இந்த வீடு இல்லாம இருந்தா எங்க வீடு தெரியும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்த அந்த மேட்டில் இருக்க வீடு தான் எங்க வீடு. வாத்தியார் பள்ளி வேளையில வடக்கத்தம், பள்ளி வேளையில வடக்கற்றம். ரயில்வே ஸ்டேஷன் இப்ப பாத்தீங்கன்னா மரம் இல்லாம இருந்தா இங்க இருந்து தெரியும். நான் இந்த பகுதியில் வயலறக்க வந்திருக்கேன். வயலறக்க எங்க அப்பா கூரடி, நான் அவர் கூட அறக்க என்ன ஸ்கூல் இல்லாத நாள் கூட்டு வருவார். நான் இங்க வந்திருக்கேன். இந்த பண்டார தோப்பில கஞ்சி குடிச்ச ஞாபகம் எனக்கு இருக்கு. இங்க இருந்து பார்த்தா எங்க வீடு தெரியும், இப்பவும் தெரியும். அங்க 3 பந்தம் கொளுத்தி வார்ப்பு அடுப்புகள் நின்று சாமியாடி கொண்டிருந்த இஎஸ் மணியாக்கு உங்க முன்னால் பேசுகிறேன். ஒரு அல்லல சொல்லுங்க. அந்த பள்ளி வேளையில அப்படி ஆடிக்கொண்டிருந்த ஒரு மனுஷராக உங்க முன்னால இருந்து இந்த தேனி குளத்தங்கரையில அம்மா நேசம்மா காம்பவுண்ட்ல நின்று பேசி கொண்டிருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். எனக்கு ஒரு மனுஷனுக்கு ஆசை இயேசுவை எனக்கு பார்க்கணும். இன்னைக்கு நீங்க இயேசு படிய பார்க்க வரல, வந்தாலும் வேஸ்ட். இயேசுவை பார்க்க நம்ம வந்திருக்கோம், நானும் சேர்ந்து. அல்லேலூயா. அந்த இயேசுவை எனக்கு பார்க்கணும். அவர் எப்படிப்பட்டவரோ, பரிமள தைலமா, பள்ளத்தாக்கி லீலியா, லீலி புஷ்பமா, ஐயோ கண்மலையா, கோட்டையா, அரணா, ரட்சண கொம்பா, இயேசுவை சொல்ல 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 வாய் மணக்கும். ஒரு அல்லல சொல்லுங்க. நிறைய ரட்சிக்கப்படாத பயங்களுக்கு பாக்கு மணக்கும், ஆனா ரட்சிக்கப்பட்ட நமக்கு வாய் மணக்கும். இயேசு மணப்பார். ஒரு அல்லல சொல்லுங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இயேசுவை பார்க்க வேண்டும் என்று இவன் ஆசைப்பட்டார். ஒரு பக்கமே இருக்கட்டும். நிறைய மனுஷர்கள் இருக்கால, 3 மனுஷன். ஒரு மனுஷனுக்கு இயேசுவை பார்க்க ஆசை. லூக்கா 19:3 சொல்கிறது, இயேசு எப்படிப்பட்டவரோ அவரை எனக்கு பார்க்க வேண்டும் என்று. 2வது ஒரு மனுஷன், ஆதியாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? கொழுக்கட்டை தருவார். ஆபிரகாம் கேட்காரு ஆண்டவர்கிட்ட, எனக்கு என்ன தருவீர்? தேனி குளத்துக்கு நான் வந்திருக்கேன், என்ன தருவீர்? கடைசியில் என்ன தருவீர்? இட்லி தருவீரா? என்ன தருவீர்? ஆண்டவர்கிட்ட கேட்கிறது பாருங்க. ஆண்டவர்கிட்ட நல்லா கேட்கலாம் தெரியுமா? ஒரு 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 சின்ன பிள்ளைகிட்ட கேட்கறது போல ஆண்டோட்ட கேட்கலாம். டேடி டேடி, நிறைய பேர் டேடி டேடி கூப்பிடுறாங்க, நிறைய அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க. நிறைய பேர் டேட் 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 டேடி அல்ல டேட்
மம்மி அல்ல மம். ஒரு அல்ல சொல்லுங்க. நம்ம இப்ப இனி இப்ப தாய டீங்க தாவப்பன டாங்க ரெண்டையும் சேர்த்து டாடி. ஒரு அல்ல சொல்லுங்க. என்னதெல்லாம் இங்கிலீஷ் போட்டு இயேசுவை பார்க்க அவனுக்கு ஆசை. ரெண்டாவது ஆபிரகாம் கேட்கிற, என்ன தருவீராண்டவர், உனக்கு என்ன வேணும்? பிள்ளை இல்ல, பிள்ளை இல்லையா? இவ்வளவுதானே. பிள்ளை இல்லையா? இந்த குடும்பத்துல குழந்தை இல்ல. உங்களுக்காக கர்த்தர் பேசுகிறார். அடுத்த தடவை இந்த இடத்துல கூட்டம் நடக்கும் போது உங்க வீட்டுல குழந்தை பாக்கியம் இருக்கும். நீ நல்ல செய்தி சொல்லுவாய், நீ சாட்சி சொல்லுவாய். ஜீவனை எனக்கு தந்தால் மீண்டும் கர்த்தர் இந்த இடத்துல என்ன கொண்டு வருவார். இயேசு மணி இந்த இடத்துல வருவார். ஒரு அல்ல சொல்லுங்க. கர்த்தருக்கு சித்தமானால். அல்லேலூயா. ஆபிரகாம் கேட்கிறாரு, எனக்கு என்ன தருவீர்? உனக்கு என்ன இல்லடா? உனக்கு என்ன? ஆடி கார் வேணுமா, ஆவணி கார் வேணுமா, என்ன கார் வேணும்? அந்த நேற்று பேப்பர் போட்டாச்சு, 1 லட்சம் ரூபாய்க்கு கார். எத்தனை பேருக்கு வேணும்? கார் இல்லாதவங்க யாருமே இல்லைங்க. தேனி குளம் முழுதும் காரா நிரம்பி இருக்கு. ஒரு அல்ல சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அன்றைக்கு ஒரு வீட்டில் ஒரு பைக்கு, பண்டாரத்தோப்புல ஒரு பைக்கு கிடையாது, ஒருத்தருக்கு பைக் கிடையாது. இன்னைக்கு வீட்டுக்கு 3 பைக்கு, 3 பிள்ளைன்னா 3 பைக்கு, 3 பைக்கும் காணாது. பொம்பளைகளுக்கு 3 பேருக்கு மனைவிமாருக்கு 3 வண்டி. ஒன்று அங்கே லெப்ட் போன்னு, ஒன்று ரைட்டு போகுது. போன ஒருத்தரையும் வீட்டில் காண முடியாது. ஒரு அல்ல சொல்லுங்க. தேடி போன ஒருத்தர் வீட்டில் இருக்க மாட்டான். காரணம் வண்டி செய்த வேலை. ஆபிரகாம் கேட்கிறார், என்ன தருவீர்? குழந்தை 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 இல்லாதவளை நீ பாய்க்க மாட்டி. ஒரு அல்ல சொல்லுங்களா. அல்லேலூயா. எனக்கு குழந்தை இல்ல. ஆபிரகாமே, ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் அவன் வெளியே வா, நீ வானத்தை வெளியே வா, பாவத்தை விட்டு வெளியே வா, அநியாயத்தை விட்டு வெளியே வா, அக்கிரமத்தை விட்டு வெளியே வா, வேசித்தனத்தை விட்டு வெளியே வா, விக்கிரகத்தை விட்டு வெளியே வா, விக்கிரக ஆராதனை விட்டு வெளியே வா. எபேசு 4:22. அந்தபடி மோசம்போக்கும் இச்சங்களாலே கெட்டு போற பழைய மனுஷனை தூக்கி எறி, வெளியே வா. குடிகார மனுஷனை விட்டு வெளியே வா. சீட்டு விளையாடக்கூடியவரை விட்டு வெளியே வா. சினிமா பைத்தியம் பிடிச்சவரை விட்டு வெளியே வா. சீரியல் பார்க்கிறவரை விட்டு வெளியே வா. அப்போஸ்தலர் 2:40. மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு வெளியே வா. மாறுபாடும் கோணலுமான சந்ததியை விட்டு வெளியே வா. அருவருக்கு தகுந்தவர்களை விட்டு வெளியே வா. கண்டபடி தூசிக்கிறவர் விட்டு வெளியே வா. சண்டை போடக்கூடியவர் விட்டு வெளியே வா. பாவத்தை விட்டு வெளியே வா. ஆபிரகாமுக்கு போதும் போதுன்னு ஆயிட்டு. வானத்தை பார். எப்பா, உள்ளமெல்லாம் ஒரு குதையா உந்த நண்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் ஒரு குதையா. நீங்க கொஞ்சம் கை தட்டுனீங்கன்னா நீங்க இருக்கிறீங்கன்னு ஞாபகம் எனக்கு வரும். ஒரு அல்ல சொல்லுங்க. நான் ஓடி சாடி பிரசங்கம் பண்ணி பழக்கம். உங்களுக்கு பார்த்துருப்பீங்க யூடியூப்ல ES மணி போட்டாலே. அங்கேயுமா ஓடிட்டு அடப்பேன். இருக்கட்டு. சோத்ரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமா. உள்ளமெல்லாம் ஒரு குதையா உந்த நண்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் ஒரு குதையா உந்த நண்பை நினைக்கையிலே, தன்னால கண்ணு கலங்குது, உண்மை நினைக்குது, தன்னால கண்ணு கலங்குது, உண்மை நினைக்குது. இந்த தெள்ளு போச்சுக்கு நல்ல வாழ்க்கைய சொல்லுங்க சொல்லுங்க. என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு போச்சுக்கு நல்ல வாழ்க்கைய ஆமென் ஆமென். நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் ஒரு குதையா, உள்ளமெல்லாம் ஒரு குதையா உந்த நண்பை நினைக்கையிலே, நண்பை நினைக்கையிலே. ஆபிரகாம் அழுதாரு. அப்பா, வானத்தை பாரு. வானத்தை பார்த்தாரு. என்ன தெரியுது? நட்சத்திரம். என்னன்னாரு? எஸ்கியூஸ் மீ ஆண்டவரே, என்ன எண்ணிக்க வராது. என்ன 1 2 3 13 14 என்ன மேட்ச் வராது. என்ன முடியுமா? நட்சத்திரத்தை முடியாது. இதே போல உன் சந்ததியை நான் தேனி குளத்தில் தருவேண்டா. ஆபிரகாமுக்கு சந்தோஷம். ஆதியாகமம் 15:6. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக கொடுத்தார். ஒரு மனுஷனுக்கு இயேசுவை பார்க்க ஆசை. ஒரு மனுஷனுக்கு என்ன தருவீர்? உங்ககிட்ட வந்தா, ஆண்டோட வந்தா என்ன கிடைக்கும்? ஆண்டோட வந்தா என்ன கிடைக்கும்? கொழுக்கட்டை கிடைக்கும். நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டால் உனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுக்கிறது நான் பிரசங்கிக்கிற இயேசு 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 இயேசு. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம்
1, 2, 3 வசனங்களை வாசிக்கும் போது விளக்கம் தெரியும். வாசிங்க. ஜெபவேளையாக 9 மணி வேளையில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது அவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த போதே பிறவி சப்பானியாக இருந்த ஒரு மனுஷன் அலங்கார வாசல் பக்கத்தில் உட்கார்ந்திருந்து பிச்சை கேட்கும்படியாய் உட்கார்ந்திருந்தான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று பார்த்தான். போதும். அப்ப மூணாவது ஒரு மனுஷனுக்கு என்னதாவது கிடைக்கட்டும், ஏதாவது கிடைச்சா போதுமே சொல்லிட்டு மூணாவது ஒரு மனுஷன் கேட்டதான். அல்லேலூயா, சோத்திரம். ஆண்டவர் ஏதாகிலும் கிடைக்கும் என்று சொன்ன ஒரு மனுஷன் எங்களை நோக்கி பார் என்று சொன்ன போது அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்தான். அவனுக்கு அற்புத சுகம் கிடைத்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த இடத்தில் வந்தபோது எரிகோவிலே இயேசு கிறிஸ்து அந்த குறிப்பிட்ட இடத்தில் வந்தபோது சகையுவை கண்டார். சகையுவே, அதே லூக்கா 19:5 சொல்கிறது, சகையுவை கண்டார். நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு, நாளைக்கு அல்ல, அடுத்த கூட்டத்தில் அல்ல, அடுத்த மாசம் அல்ல, இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, இன்று 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 இறங்கி வா. நீ இறங்க வேண்டிய விஷயத்தில் இன்று இறங்கு. நீ திரும்ப வேண்டிய விஷயத்தில் இன்று மனம் திரும்பு. நீ இன்று மனம் திரும்பு. இயேசுவின் வீட்டில் தங்குவார். நீ இன்று மனம் திரும்பு. இயேசுவின் வீட்டில் தங்குவார். இன்று மனம் திரும்பு. இயேசுவின் வீட்டில் தங்குவார். இயேசு தங்குகிற வீடாய் உன் வீடு மாறட்டும். லூக்கா 19:6. அவர் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை கூட்டிக் கொண்டு போனான். போயிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் போயிட்டே இருக்காங்க. போகும்போது ஊருக்காரன் சொல்றாங்க, அங்க சொல்லுது, ஆலம்பாறை சொல்லுது, அழகம்பாறை சொல்லுது, பண்டாரத்தோப்பு சொல்லுது, தேனிகுளம் சொல்லுது, பாவி 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 பாவியான மனுஷன் கூட இயேசு போறாரு. 1 தீமோத்தேயு 1:15 வாசித்து பாருங்க. பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற உண்மை சகல அங்கீகரிப்புக்கு பாத்திரமானது. பாவிகளை இரட்சிக்க தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். தெரியுமா? அந்த பாவியை ரட்சிக்க வந்த இயேசு வந்தார் என்பது உண்மை. இல்லாம இருந்தா நான் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கவே மாட்டேன். நாடாங்குளத்தங்கரையில பாபு என்ற ஒரு சாராய வியாபாரி உண்டு. சோத்திரம். தமிழ்நாட்டில் 13 பேரை வச்சு சாராயம் அடிச்சு வித்தவை இஎஸ் மணி. 13 பேரை வச்சு சாராயம் அடிச்சு வித்தவை இஎஸ் மணி. பாபு சாராயம் அடித்த போது இங்கிருந்து கேனா வாங்கிட்டு போறது. சைக்கிள் இன்னர்ல சாராயத்தை அடைச்சி வெட்டூர் மடம் களியங்காட்டில் போலீஸ் ரைடு இருக்கும்போது சட்டையை கழட்டி தலையில கட்டி சைக்கிள் இன்னரை 2 பக்கமும் தோல்ல போட்டுட்டு பஞ்சர் ஓட்டிட்டு போறது மாதிரி போய் சாராயத்தை கடத்தனமே இஎஸ் மணி. மின்னல் மணிம்பாங்க. இந்த மணி மின்னல் மணி கடைசி காலத்துல பின்னல் மணியா போச்சு. ஒரு அல்லல சொல்ல. ஆமா, பாவம். பைபிள் சொல்லுது, கர்த்தர் சொல்லுது, அந்த மணியை ரட்சிக்க ஒரு தெய்வம் வந்தார்னா ஒரு இயேசு கிறிஸ்து பெரியவர். அந்த இயேசு பெரியவர். அல்லேலூயா. அந்த இயேசு பெரியவர். சகிவ சீக்கிரமாவா இறங்கி வந்தான். பாவி பாவின்னு சொன்னாங்க. சோத்திரம். லூக்கா 19:8. அவன் நின்னுட்டான். ஆண்டவரை பார்த்தான். ஆண்டவரே, ஓ ஆண்டவரே, ஓ ஆண்டவரே. என்ன அழகான வார்த்தை தெரியுமா? நான் வருதுகிட்ட அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 4 திருப்பி கொடுக்கிறேன். நீ ஒரு மட்டை அடுத்த விலையிலிருந்து எடுத்தேன்னா நாளைக்கு 4 மட்டை கொண்டு போடு. பாவி மட்டை. ஒரு மட்டை எடுத்த 4 மட்டையை கொண்டு போடு. அடுத்த கோழி, ஒரு கோழி குஞ்சு வீட்டுக்கு வந்திருந்தா 4 கோழி குஞ்சு குடு. தேங்காய் எடுத்தால் 4 ஆட்டு குடு. ஒரு ஆட்டுக்குட்டி அவுத்து கட்டிட்டு 4 ஆட்டுக்குட்டி குடு. அவன் சொல்றான், நான் 4 திருப்பி கொடுக்கிறேன். ஊரை கெடுத்தவன், உலகத்தை கெடுத்தவன், நாட்டை கெடுத்தவன், வீட்டில் உள்ள கதவை புடுங்கினவன், பாத்திரத்தை எடுத்தவன், மிருகங்களை அவிழ்த்தவன், ஏழை எளியவர்களை கொடுமைப்படுத்தினவன் சகையு. அவன் பாவத்தை அறிக்கை செய்தான். நீதிமொழிகள் 28:13 சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான். எவன் ஒருத்தி பாவத்தை நீ மறைக்கிறியோ உனக்கு வாழ்க்கையே கிடையாது. நான் பைபிளை பேசுகிறேன். பாவம் விளையாடாத, பாவத்துல விளையாடாத, செத்துருவானி. அழகா பேசினார் ஆண்டவர். பாவத்துல விளையாடாத. சோத்திரம். பாவம். ரோமர் 6:23 சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம் தான், வேற வழியே கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணம். 68:21 வாசித்து பாருங்க.
இதோ தேவன் மனுஷனை, சங்கீதம் 68:21, மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும் தன்னுடைய சத்துருக்களின் சிரசையும் தன் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவருடைய மயிருள்ள உச்சந்தரையும் மொட்டத்தலையும், மயிருள்ள உச்சந்தலை அப்புறம் மொட்டத்திலே உடைக்க மாட்டாரா? உடைச்சிருவார், தலையை உடைச்சிருவார். பவுல் ரோமர் 1:21 வாசித்து பாரு. ரோமர் தேவனை அறிந்தும் அவரை ஸ்தோத்திரியாமலும், தெரியும் ஆண்டவரை, தெரியும் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆண்டவரை, தெரிந்தும் ஆண்டவரை அறிந்தும் ஸ்தோத்திரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருந்து தன் சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் ஆயிப்போச்சு. எப்படி இருள் வந்து? பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 4:4 வாசித்து பாரு. 2 கொரிந்தியர் 4:4 சொல்கிறது, கிறிஸ்துவின் தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசு மனசை குருடாக்கிட்டான். யாரு குருடா? பிசாசு மனசை குருடாக்கிட்டான். இந்த ஊழியத்துக்கு யாராவது உதவி செய்யணும்னு மனசுல நினைச்சா பிசாசு சொல்லுவான், கொடுக்காத ஜோஸ் பண்ணையாராக்கும். ஜோஸ் உலகம் முழுதும் கோலில் டிவி, அப்பா ஒன்ன போல பரலோப்பா எப்பா ஒரு அல்ல சொல்லுங்க, உன்னை ஐஸ்வர்ய சற்பனராய் கர்த்தர் உயர்த்துவார். ஆண்டவருக்கு நாமத்தை மகிமைப்படுத்த இந்த பிள்ளைகளுக்கு கோடி இருக்கட்டு பாடுறதுக்கு எனக்கு டைமே கிடையாது தெரியுமா? நான் வில்லு பாட்டுக்காரனாக்கும், தலையிலே தலைப்பாக கட்டி, என்ன கட்டி, கொஞ்சம் சவுண்ட கூட்டுங்க, தலையிலே தலைப்பாக கட்டி, வெள்ளியிலே வலத்தை இருந்து பொடு வீச்சு கோல் கையில் எடுத்து பொடு தந்தனத்தா என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா தந்தனத்தா, கைதட்டி பாடுங்க, தந்தனத்தா என்று சொல்லியே வில்லினில் பாட, தானாகிய பொண்ணு பரலோகத்தில், தானாகிய பொண்ணு பரலோகத்தில், தானாகிய பொண்ணும் பரலோகத்தில், தானாகிய பொண்ணும் வாங்கிடுடா, தானாகிய பொண்ணும் பரலோகத்தில், ஆமா சொல்லு, பரலோகத்தில் வாழ்த்துகள் பாடிட, சேராபீன்களும் துதித்து பாடிட, ஆமா சொல்லு, தானாகிய பொண்ணும், தானாகிய பொண்ணும், தானாகிய பொண்ணு பரலோகத்தில், சொல்லு, பரலோகத்தில் சொல்லமா சொல்லு, பரலோகத்தில் சொல்லு தம்பி, பரலோகத்தில் இயேசுநாதர் வெற்றிருந்தார், பதமுட்டு மழை பொழியோ, வருஷம் ஒன்று பூவிளையோ, மாதம் ஒன்று மழை பொழியோ, வருஷம் ஒன்று பூவிளையோ, கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேனி குளத்தில் மாதம் 3 மழை பெய்யுமா, வருஷம் 3 பூ விளையுமா. விளைஞ்ச நாடு நம்ம கண்ணையாமாரு, நம்ம தாத்தா பாரு 3 தடவை அறுத்தடிச்சவங்க. நம்ம வந்த உடனே 2 தடவை ஆயிடுச்சு. நம்ம பிள்ளைகள் காலத்துல 1 தடவை, அதுக்கு பிள்ளைகள் காலத்துல வயல் இருக்காது. வயல எங்கு தேடியும் காணாதிருப்பாய். வாத்தியார் விளையிலிருந்து வடக்க பார்த்தா வயலு தான். ஆனா இனி வாத்தியார் இருந்து தேனி குளத்தை பார்த்தால் கட்டடங்களா வந்துடும். ரயில் ஓடுது, பஸ் ஓடுது, 4 வழிச்சாலை வருது. ஆனா பரலோகத்துக்கு போற வழிதான் உனக்கு மெய்யான வழி. எல்லா வழியும் திறக்கலாம், ஆனா மெய்யான வழி இயேசு, இயேசு, இயேசு. அல்லேலூயா. சகியு பாவத்தை அறிக்கை செய்தான். இயேசு சொன்னார், பாவத்தை அறிக்கை செய்த உடனே அவங்க உள்ள லேசாயிற்று. மத்திய 5:8 சொல்லுது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இவன் பேசுறான்,
தரிசிப்பது வேற, பேசுறது வேற. சகையும் பேசுறான், பாவி பேசுறான். பிரைம் மினிஸ்டர் யாரும் பேச முடியாது, சீஃப் மினிஸ்டர் யாரும் பேச முடியாது. சூத்திரம். பெரிய கூட்டத்தில் ஜோசிட்ட யாரும் பேச முடியாது. ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? கன்வென்ஷன் கூட்டங்கள் இந்த 41 வருஷமும் நான் தனியா ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன யாரும் பார்க்கறதுக்கு பாஸ்டர்ஸ் மாதிரி நிறைய பேர் விட மாட்டாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட்ல நான் சொல்றேன், ஓப்பன் காட், நான் எல்லாத்தையும் பேசுவேன். ஒரு ஆள் சொல்லுங்க, 41 வருஷமும் சோதரமும் நான் எல்லாத்தையும் பேச கத்த எனக்கு உதவி செய்தான். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. அது கடைசி வரை அப்படி போகணும். அல்லேலூயா. சகையுக்கு உள்ளம் திறந்த உடனே இயேசுவுக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்க, லூக்கா 19:9 சொல்கிறது, இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. யாருக்கு வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது? பாவத்தை தூக்கி எறிஞ்சவருக்கு வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. கோபத்தை தூக்கி எறிஞ்சவருக்கு வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அநியாயத்தை தூக்கி எறிஞ்சவருக்கு வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அபகரித்ததை சொன்னானே அவனுக்கு வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. பாவத்தை அரைக்க செய்தானே அவனுக்கு வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இயேசுவை கூட்டிக் கொண்டு வந்தானே அவனுக்கு வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவனுடைய உள்ளம் காற்றாக அசைவாடி சுவாசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே, உம்மை பாட வைப்பவரே. நீங்க பாடுங்க. காற்றாக அசைவாடி சுவாசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே, உம்மை பாட வைப்பவரே. பாடுங்க பாடுங்க. துதிக்க செய்பவரே, உம்மை பாட வைப்பவரே. கொஞ்சம் இல்ல, இந்த வாயை மூடிச்சிட்டு இந்த முணுமுணுப்பு தெரியுமா? இந்த முணுமுணுப்பு கள்ளியெல்லாம் நம்பாத. இந்த முணுமுணுக்கவே விடாது. குறிஞ்ச தலை நிவராம போறவா சோதரி எங்க போறான்னு தெரியல. கள்ளி நிவுந்தே பார்க்க, நான் எங்க ஊரு கள்ளியே சொன்னேன். கள்ளி நிவுந்தே பார்க்க மாட்டான். சீனாக்காரன் ரஷ்யாக்கார ராக்கெட் குண்டு போட்டாலும் தலையில போட்டாலும் அவன் நிவுந்து பார்க்க மாட்டான். போயிட்டாள் அம்மா. இவன் நாகர்கோயில்ல 4 மணிக்கு கண்டவா அடுத்த நாள் காலையில 4 மணிக்கு கோயம்பேட்டில் நிக்க. எப்படி போனா தெரியல, பறந்தா போனா வந்தே பாரத்துல. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. பாவத்தோடு விளையாடாது. இந்த வீட்டுக்கு ஃப்ரீனஸ் ஆட்டம் பேசுறோம்னு ஆண்டவர் சொன்னாரு. சகிவே, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இயேசு வந்த வீட்டில் ரட்சிப்பு வந்தது. உங்க வீட்டுக்கு இயேசு இன்று வருவாரே, ஆனால் உங்க வீடு ரட்சிக்கப்படும். நீ வாதை உன் குடாரத்தை அணுகாது நீ போட்டாலும், போர்டு வச்சு பெரிய வால் போஸ்டே ஒட்டினாலும் வாதை உன் வீட்டுக்கு வரும். காரணம் வாதைக்குள்ளது வாங்கிட்ட இருந்தா அதை வாங்கிறதுக்கு வாதை வரும். ஒரு அல்ல சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வாதைக்குள்ளது பிசாசுக்குரிய கிரிய வாங்கிட்ட இருக்குமானா பிசாசு ஒன்ன பார்க்க வருவான். அவன் ராத்திரி இல்ல, பகல இல்ல, 12 மணிக்கு இல்ல, 1 மணிக்கு இல்ல, வருவான். சோத்திரம். வாதை உன் குடாரத்தை வரும். வாதைக்குள்ளது வாண்ட பீடி இருக்கா? இன்னும் எத்தனை பேருக்கு பாக்கெட்ல பீடி கிடக்கு? ஏறி தூக்கி பாக்கு எத்தனை பேருக்கு? பாக்கு ஒன்ன சோழிய முடிச்சிடுவாரு. வாக்கு போட்டு சாகதடா. சோத்திரம். வாழைக்கொலையை உர போட்டா வாழைக்கொலை பழுக்கும். சொல்லுங்க. என் தேனி குளத்துல பழுக்காதோ? வாழைக்கொலையை உர போட்டா வாழைக்கொலை பழுக்கும். சொல்லுங்க. சிகரெட்டு பீடி சுருட்டு இழுக்கவனுங்க ஈரக்கொலை பழுக்காதோ? ஈரக்கொலையை புகை போட்டால் ஈரக்கொலை பழுக்காதோ? எத்தனை பேர் 4 இழுப்பு இழுத்துட்டு வந்தாங்க? எரி தூக்கி. the last chance உனக்கு. செத்துறாத. குடிய கெடுக்கும், குடும்பத்தை கெடுக்கடி போட்டிருக்க. அதை வாஸ்துக்கிட்டு பிராண்டி வாங்க போறான். உருப்படுவியா? தூக்கி எறி. வீட்டுக்கு ரட்சி போறோம். பிராண்டி பாட்டில் இல்லாம இவருக்கு தை பறக்காது. தை பறந்தோ பறக்காம போச்சோ,
நாளை பொங்குறானோ பொங்காம போனானோ எத்தனை பேர் பிராண்டு கடையில இடி தெரியுமா? 12 மணிக்கு இடிச்ச இடி அவ பொங்காலோ பொங்கல்லையோ அவளுக்கெல்லாம் 1000 கொடுத்தாச்சு. இனி வந்தா 3000 கொடுக்க போறாங்களாம். எல்லாருக்கும் காரு ஸ்கூட்டி கொடுக்க போறாங்களாம். என்னத்தை கொடுத்தாலும் சரி, நீ மனம் திரும்பு. உன் வீட்டுக்குள்ள ரட்சிப்பு இருந்தால் இயேசு வருவா. உன் வீடு ரட்சிக்கப்பட்ட வீடா இருக்கணும். கரங்களை அசைத்து சகேயுடைய வீடு ரட்சிக்கப்பட்ட வீடு. 127 சங்கீதம் முதல் வசனம் சொல்லுது, கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகளுடைய பிரயாசம் விருதா. யோவான் 14:2-3 சொல்றீங்க. பயப்படாதுங்க, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாத இருந்தா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலம் உங்களுக்கு இருக்கு. இந்த அம்மா நேசம் அம்மா நல்ல ஆண்டவருக்கு பிதாவின் வீட்டில் உட்கார்ந்துருக்காங்க தெரியுமா? ஒரு அல்ல சொல்லுங்க. இப்ப அவங்க இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அம்மா டிகேடி அம்மா, உங்க வீட்டு முன்னாடி ஊழியம் நடக்குது. உடனே அவர் சொல்லுவார், ஆண்டவர் நேசம், ஓ பிரியமே, ஓ அங்க பாரு, உன் வீட்டு புத்தகத்துல பாரு. அல்லேலூயா. என்ன சந்தோஷம் எனக்கு, என்ன சந்தோஷம். இயேசு வந்த உள்ளத்திலே நித்திய சந்தோஷம். ஆகா என்ன சந்தோஷம் நமக்கு, என்ன சந்தோஷம், என்ன சந்தோஷம் நமக்கு, என்ன சந்தோஷம். இயேசு வந்த உள்ளத்திலே நித்திய சந்தோஷம். ஆகா பிழையும் கட்ட கட்ட வேலை செய்த மனிதர்களும், பிழையும் கட்ட கட்ட வேலை செய்த மனிதர்களும் நோவாத்தத்தை சொல்ல சொல்ல மறுத்து போய்விட்டார்கள். நோவாத்தத்தை சொல்ல சொல்ல மறுத்து போய்விட்டார்கள். பாவமுள்ள இந்த லோகம் பாவத்திலே அழிந்து விடும். பாவமுள்ள இந்த லோகம் பாவத்திலே அழிந்து விடும். என்ன சந்தோஷம் நமக்கு, என்ன சந்தோஷம் சொல்லுங்க, என்ன சந்தோஷம், என்ன சந்தோஷம். இயேசு வந்த உள்ளத்திலே நித்திய சந்தோஷம். சகைவுக்கு சந்தோஷம். இறங்கிற உடனே சந்தோஷம். இயேசுவை பிடிச்ச உடனே சந்தோஷம். இயேசு கூட நடந்த உடனே சந்தோஷம். பாவத்தை அறிக்கை செய்த உடனே சந்தோஷம். ஒரு மனுஷனுக்கு கொஞ்ச நாள் நம்ம இருக்க போறோம். இன்னைக்காவது நீ மனம் திருப்பு. போன வருஷம் நம்ம கூட ஆராய்ச்சி அருமை தாயார் இல்லை. இன்னைக்காவது மனம் திருப்ப மாட்டியா? நீ குடிச்சு உன் குடலை பொத்து நரகத்துக்கு போகாத. 1000 ரூபாய் கட்டினா புத்தியடி குளத்தங்கரையில மேல அத்தத்துல அறுவலையில வடக்கு அத்தத்துல 1000 ரூபாய் கொடுத்தா போதும். 10 நிமிஷத்துல சாம்பல் கிடைச்சிடும். செத்த ஒரு தினம் வீட்டுக்குள்ள வைக்கதில்லை. உடனே சட்டுப்புட்டண்டி வரைக்கும். உடனே எப்ப அடக்கம்? ஒரு ஆள் இறந்து போறான்னு சொன்னா எப்ப அடக்கம்? அட பாவி, 6 மாசம் இருக்கட்டு, நீ பாத்தியா? எப்ப அடக்கம்? இஎஸ் பண்ணி செத்துட்டாருன்னு வைக்கலாம். பாஸ்டம்மாவுக்கு போன் பண்ணுவாங்க. திடீர்னு வாக்கு எடுத்து, பாஸ்டம்மா அவர் போயிட்டாரா, போயிட்டாராப்பா. எப்ப எடுப்பீங்க? இல்ல எங்க வீட்டுக்காரர் ஊழியம் செய்தாரு, ஒரு 3 நாள் இருக்கட்டுன்னு நார வைப்பாளா? ஜோஸ் வந்தா சட்டுப்புட்டன்னு பிறக்கி இந்த மனுஷன் சட்டுப்புட்டன்னு அடக்கம் பண்ணிரு. அவன் கல்றத்தோட்டத்துக்கு கிடந்தாலும் அங்க பிரசங்கம் பண்ணுவான். ஒரு அல்ல சொல்லுங்க. 80 வயசுல ஒருத்தன் உங்க கூட கிடந்து பிரசங்கம் பண்ணான்னா கிருபை கிருபை கிருபை. நான் நினைச்சு பார்க்கல. சகைய வீட்டுக்குள்ள இயேசு வந்தார். ரட்சிக்கப்பட்ட வீடு. அந்த வீடு ரட்சிக்கப்பட்ட வீடு. ஒரு கரங்களை அசைத்து, இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள பீடியோ சிகரெட்டோ சுருட்டோ பாக்கோ புகையிலையோ எது இருந்தாலும் சரி, சிலர் வெத்தலை கட்டு வாங்கி வச்சுட்டு வந்திருக்கீங்க. இங்க சுண்ணம்படுங்க, சோத்திரம் தூக்கி எரிச்சிரு. இன்னைக்கு நீ பார்த்துக்கிட்டு இருக்க யாரா இருந்தாலும் சரிதான், எந்த நாட்டில் இருந்தாலும் சரிதான். நான் கார்ல ஏறணும்னு அமெரிக்காவில் இருந்த டேவிட்னு ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுவான். போன தடவை அதே போல தான். டேவிட் அமெரிக்காவில் இருந்து எனக்கு ஃபோன் பண்ணுவான். டேவிட் நீ மனம் திரும்பிரு. அமெரிக்காவுக்கு சொன்னேன். அல்லேலூயா. நம்ம வீடு ரட்சிக்கப்பட்ட வீடா இருக்கணும். இயேசுவுக்கு பிடிக்காத தூக்கி வெளியேற. இயேசுவுக்கு பிடிக்காத சோத்துப்பான இருந்தா வெளியே போடு, உடைச்சிரு. இயேசுவுக்கு பிடிக்காததை உடைச்சிரு. புருஷன் இல்ல, அவர் சொன்னாரு, வீட்டுல போய் உடைச்சிடாத, உடைச்சிரு. வேண்டாம்.
ஆண்டவருக்கு பிடிக்காதது வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. இயேசு பாருங்க, சகேயு வீடு ரட்சிக்கப்பட்ட வீடு. கரங்களாசத்தை எழுதக்கூடியவர்கள் எழுதி, 1வது சகேயு வீடு ரட்சிக்கப்பட்ட வீடு. அங்க எல்லாம் கம்பன் வீட்டு கட்டும் தரையும் கவிபாடுண்டா? அன்பு தேவா உம்மை அல்லால் யாரை நான் பாடுவேன், யாரை நான் பாடுவேன், சொந்தம் என்று உம்மை அல்லால் யாரை நான் தேடுவேன், யாரை நான் தேடுவேன். இனி நீங்க பாட போறீங்க. அன்பு தேவா 41 தான். அன்பு தேவா அன்பு தேவா பாத்தீங்களா, அழுக்க பாத்தீங்களா? அன்பு தேவா பாடுங்க. அன்பு தேவா இன்னும் அழகு தெரியுமா? 1 2 3 4 அன்பு தேவா. நீங்க படிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கிறோம். அன்பு தேவா உம்மை அல்லால் யாரை நான் பாடுவேன், யாரை நான் பாடுவேன், சொந்தம் என்று உம்மை அல்லால் யாரை நான் தேடுவேன், யாரை நான் தேடுவேன். தாயும் நீரே என் தந்தையும் நீரே, தாங்கி எந்தி எந்தனை சுமப்பவரே, என் சொந்தமும் நீரே என் பந்தமும் நீரே, இந்த ஜீவனந்தனுக்காய் இருந்தவரே. என் தாயும் நீரே என் தந்தையும் நீரே, தாங்கி எந்தி எந்தனை சுமப்பவரே, என் சொந்தமும் நீரே என் பந்தமும் நீரே, உந்தன் ஜீவனந்தனுக்காய் இருந்தவரே. தேவா அல்லால் யாரை நான் பாடுவேன், யாரை நான் பாடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களா சிட்டுக்கத்திர சோதரம். 2வதாக ஒரு வீடு. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசி. யோவான் 12:3. அப்பொழுது மரியாள் விலையேறப்பட்ட களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில், அப்பொழுது மரியாள் விலையேறப்பட்ட களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில், நளதம் என்று சொல்லக்கூடிய ஒரு தைலத்தை, ஒரு பரிமள தைலத்தை ஒரு ராத்தல் கொண்டு வந்து, ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களிலே அதை பூசி தன் தலைமயிரால் அவருடைய அவருக்கு பாதங்களை எல்லாம் துடைத்தாள். அந்த வீடு முழுவதும், ஹலோ அப்படியே சொல்லுங்க, அந்த வீடு முழுவதும் சொல்லுங்க, தைலத்தின் பரிமளத்தினால், பரிமள தைலத்தின் வாசனையால் நிரம்பினது. ஒரு அல்ல சொல்லுங்க. 2வது வீடு வாசனையால் நிரம்பின வீடு. கரங்களா அசைத்து கர்த்தர் சோதரர். 1வது ஒரு வீடு ரட்சிக்கப்பட்ட வீடு. அந்த வீட்டுக்குள்ள ரட்சிப்பு இருந்தது. கம்பன் வீட்டு கட்டும் தரையும் கவிபாடும், பூவோடு சேர்ந்த அந்த நாரும் மனம் பெறும். உங்க வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வந்துட்டேன்னா எல்லாமே ரட்சிக்கப்படணும். உங்க வீட்டில் தண்ணி குடிக்க வந்தா நீங்க ஒரு செம்பு தண்ணியை கொடுத்தால் அந்த செம்பை பார்த்தா போதும் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் என்னன்னு. காரணம், ரட்சிக்கப்படாத வீட்டில் உள்ள செம்பு 25-30 இடத்துல சப்பி இருக்கும். 4 வாட்சாவது ஓடாம கிடக்கும். காரணம், தூக்கி எறிஞ்சது. உனக்கு பிடிக்காதது தூக்கி எறி. சொல்லுங்க, உனக்கு பிடிக்காத தூக்கி. மனைவியே இல்லை, பிடிக்காத தூக்கி எறிஞ்சிடாதுங்க, தூக்கி எறி. ரட்சிக்கப்பட்ட வீடு சகையனுடைய வீடு. இந்த வீடு மனம் வீசிய வீடு. மனம் வீசிச்சு. மரியாள் ஜெபிக்கிற மரியாள், தேவனை மகிமைப்படுத்துகிற மரியாள், கண்டபடி ஊர் சுத்தாம வீட்டில் அமர்ந்திருக்கிற மரியாள்.
கண்டபடி வீட்டில் ஊர் சுத்தக்கூடாது. வீட்டில் அமர்ந்திருந்த மரியாள், நான் மரியாளை பேசுகிறேன். லாசர் செத்து போறான், அடக்கம் பண்ணிட்டாங்க, கல்லறைக்குள்ள கொண்டு வச்சுட்டாங்க. இயேசு வாரார் 4 நாளைக்கு பிறகு. மரியாள் வாசல்ல போய், இயேசுவே நீர் வந்துட்டுறா அப்படின்ட்டு அவர் வந்த உடனே ஓடி போய் கிட்ட போனா, மார்த்தாளே மார்த்தாளே ஏன் அழுகா? நீர் இங்க இருந்தீரே ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அறிவு கிட்டத என்னை விசுவாசிக்கிற மரித்தாலும் பிழைப்பான் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? உங்கள்கிட்ட நீ பொதுவாக பைபிள் கொண்டு வந்திருக்க மாட்டியா? இருக்கட்டும். அவன் ஒரு 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 ஓட்டு போட போச்சில் ஒரு தலையில் ஒரு 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 சிக்னல் வச்சுட்டு போறான், ஒரு கிரீடத்தை. நமக்கு கிரீடம் பைபிள். அக்கா ஓ தூரமா போறா, சும்மா போறேன். அப்ப சும்மா போற நீ எப்படிதான் விட்டு போவா? சும்மா தான் போ, சும்மா போறேன். இவர் பெரிய அப்போ ரிங்கல் தோபை அதான் சும்மா போறாரு. இவருக்கு பைபிளே வேண்டாம். அட பாவி, இந்த உன் பட்டயத்தை நீ தூக்கினா இந்த பட்டயம் என்ன தூக்கும்? இந்த பட்டயத்தை நீ சுமந்து என்ன 41 வருஷம் மரண கண்ணியில் இருந்தும், எத்தனையோ சாவியின் பள்ளத்தாக்கில் இருந்தும், ஏராளமான வெளிநாடுகளிலும் இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் இந்த வேதம் என்னை தூக்கி சுமந்து வருகிறது, தூக்கி சுமந்து வருகிறது. நீ வேதத்தை சுமந்தால் உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. எஸ்எம்ஆர் ஸ்கூல்ல நான் படித்தேன், எஸ்எஸ்எல்சி. அன்னைக்கு முன்னால 11ஆம் கிளாஸ் ஆகும் எஸ்எஸ்எல்சி. இப்போ தான் உங்களுக்கு 1 வருஷத்தை குறைச்சி 10 நீ தந்திருக்கு. எங்களுக்கு ஒரு தடவை தோத்தால் எல்லாம் எழுதணும், அடுத்த தடவை. உங்களுக்கு அப்படி இல்லை, 1 தோத்தால் பாதி எழுதினாலே போதும், அவங்களே போட்டுருவாங்க மார்க். 6 தடவை தோத்தேன், 7வது தடவை தோத்திருந்தா என் பேருக்கு என்ன சொல்ல வந்துடும். அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான் 7 தடவை தோத்தவன் யாருன்னு. என்னன்னா 2 சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இந்த போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் 2 சர்டிஃபிகேட் கொடுத்தால் அது இஎஸ் மணிக்கு தான். அதனால 6வது தடவையில் எல்லாத்துக்கும் 35 மார்க் போட்டு என்ன பாஸ் ஆக்கிட்டான். ஒரு நல்ல சொல்லுங்க, எனக்கு சந்தோஷம் சொன்னா. எல்லாரும் படிச்சு எழுதுன, நான் கிழிச்சு எழுதுனேன் அடுத்தவருக்கு நோட்டை. எனக்கு 6வது தடவை, நான் உண்மையை சொல்றேன் கேளுங்க, எனக்கு சந்தோஷம்னா. எல்லாரும் போய் பார்த்தான் பேப்பர்ல வருதாண்ணி, எனக்கு தெரியுமா வராதுன்னு, தள்ளுக்கல அப்படின்னு சொல்லி நான் போய் பார்த்தேன். வந்துட்டு ஏமா வந்துட்டு என்ன சந்தோஷம் தெரியுமா? என் சர்ச்சில் 2-3 அண்ணத்துக்கு இந்த கொரோனா டைம்ல வந்துட்டு சோக்கேடு வரல, ரிசல்ட் வந்துட்டு எல்லாம் பாசுங்க. கணக்கு வாத்தியார் எனக்கு டேனியல் ஆகும், இங்க உள்ளவங்க எனக்கு தெரியாது. டேனியல் வாத்தியாராக எனக்கு கணக்கு வாத்தியார். அவர் ஸ்கூலுக்கு உள்ள கிளாஸுக்கு உள்ளுக்கு வருவார், நான் வெளியே போவேன். கையை நாங்கள் 2 ரூபா ஷேக்கன் கொடுப்போம், வாத்தியாரும் நானும். அவர் என் கையில் பைசா தருவார், நான் போய் வெத்தலை வாங்கிட்டு வருவேன். கிளாஸ் 40 நிமிஷத்தில் முடியும், அவர் வெளியே வருவார், நான் உள்ளுக்கு போவேன். கணக்கில் கிடைச்சது கோழி முட்டை. கணக்கில் 0 எடுத்த ஒரு இஎஸ் மணி உங்க முன்னால் இன்னைக்கு என் அப்பா என்ன இயேசு கிறிஸ்து என்ன ஹீரோவாய் மாற்றி வச்சிருக்காரு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சிரிச்சானுங்க, தோத்தான். உங்களை போல நான் பட்டதாரி ஆவண்டானே. படிச்சு சோத்திரம். சகாயமாதா டியூட்டோரியல் காலேஜ்னு ஒன்று வச்ச விட்டுரமலம் ஜங்ஷன்ல, உசிக்கண்ட கோயில் பக்கத்தில் பூத் டக்கர் ஹால் பக்கம் எதிரே பண்டாரத்தோப்புல சுவாமிதாஸ் ஒரு தம்பி உண்டு. இப்போ இருக்காரோ என்னவோ தெரியும். என் கூட உள்ள என் ஃப்ரெண்டு என் கூட படித்த ஒரு ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டு, உயிர் நண்பன். அவன் ரோட்டில் உள்ள கண்ணாடி எல்லாம் பிறகு தும்பான். இல்லை எப்படில திங்காண்டா, வேற ஒரு பச்சலையை பறிச்சு தின்னுக்கிட்டு கண்ணாடியை தின்னு காட்டுவான். அந்த டைமில் அப்படி சுவாமிதாஸ் என்று சொல்ல இப்போ எனக்கு தெரியல, அவங்க போன தடவை எனக்கு பார்க்க முடியல.
அப்படி இருந்த ஒரு மனுஷனை ஆண்டவருக்கு பிள்ளையாய் கர்த்தர் மாற்றம். உன் வீடு நாறப்படாது. அந்த வீடு மரியாள் இருந்த வீடு வாசனை நிரம்பிட்டு. மார்த்தாள் சொல்றா, நீர் இங்க இருந்திருந்தா அவன் செத்திருக்க மாட்டான். மரமண்ட அப்படிதான் சொல்லியிருப்பாரு. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? எடுத்து ஓடுக தெரியுமா? மரியாளே, ஏ மரியாள், ஏ மரியாள். நேசம்மா இருந்திருந்தா எத்தனை ஊர்ல போய் கூப்பிட்டுருப்பாங்க தெரியுமா? இப்போ ஏ தங்கமக்கா, செல்லமக்கா, பொன்னமக்கா, ராஜமக்கா, வாங்கக்கா கூப்பிட்டுருவாங்கல்ல. அக்கா கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க வாங்கக்கா அடுத்த கூட்டத்துக்காவது கூப்பிட்டுருங்க. மார்த்தாள் போய் சொல்றான் மரியாள் இடத்துல, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். மரியாள் வீட்டில் இருந்தவள், மரியாள் ஜெபிக்கிறவள், மரியாள் தேவனுடைய அழைப்பை பெற்றவள். உன்னை வா, போதகர் உன்னை அழைக்கிறார். அந்த மரியாள் தேவனுடைய பாதத்தில் விழுந்தாள். பாதத்தில் விழுந்த மரியாள் ஒரு ராத்தல்னா அவன் சொல்றான் 300 பணத்துக்கு வித்திருக்கலாமே. பண பிசாசு பிடிச்சவன் 300 பணத்துக்கு வித்திருக்கலாம். நீ சீசன்ல ஒருத்தன் சொல்லிட்டான். விலையேறப்பட்ட விலை மதிப்புள்ள ஒரு பரிமள தைலம். இங்க ஒரு சொட்டு அடிச்சா போதும். இப்ப நிறைய சொட்டு அடிச்சு பாக்குறீங்க. நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்தா நாறுது. நம்ம அடிச்சுட்டு நீ என்னத்த ஸ்ப்ரே அடிச்சாலும் சரி, தேவன் இல்லாத சரீரம் மரியாளே, ஓ போதகர் வந்து இருக்கிறார், ஒன்னு அழைக்கிறார். பாருங்க, வாசிங்க. மார்த்தாள் மரியாளை பார்த்து போதகர் அழைக்கிறார், உன்னைத்தான் அழைக்கிறார் என்று சொன்னபோது மரியாள், யோவான் 11வது அதிகாரத்தில், மரியாள் மார்த்தாளே, மார்த்தாளே, என்னை விசுவாசிகள் மரித்தாலும் பிழைப்பான் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? யோவான் 11 வசனம் எடுக்கலையே ஒருத்தரும். மரியாள் மார்த்தாள் மரியாளிடத்தில் போய், போதகர் உன்னை அழைக்கிறார். வாசிங்க, போதகர் அழைக்கிறார். உடனே மரியாள், வாசிங்க, காணவில்லையா என்று கேட்டார் என்றார். அப்பொழுது மரித்தவன் இல்ல அதுக்கு முன்னுக்கு வருங்க. மார்த்தாள் மரியாளிடத்தில் போய் சொன்னா, ஓடிவா, போதகர் உன்னை அழைக்கிறார். கர்த்தர் இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் 28வது வசனம் கேட்ட உடனே பாருங்க, மரியாளுக்கு வேலை என்ன தெரியுமா? சீக்கிரமாய் எழுந்து இயேசுவிடத்தில் வந்தார். சீக்கிரமாய், தீவிரமாய் சொன்ன உடனே, நாளைக்கு இல்ல, நான் நாளைக்கு உனக்கு கிடைக்காதியா, நாளைக்கு இங்க வந்து கீபோர்டு, நான் நீங்க ரூபன், உன் பேரு ரூபன், இங்க இருந்து நாளைக்கு அவர் மட்டும் தான் கீபோர்டு வாசி பேரு. முன்னால கீபோர்டெல்லாம் இப்படி இருந்து வாசி கிடையாது தெரியுமா? நான் கன்வென்ஷன்ல பேசுற சில வருஷங்களுக்கு முன்பாக ஒரு கயிறு கட்டி கழுத்தோட கீபோர்டு போட்டுட்டாங்க, வாசிப்பு. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள அது நல்லா இருக்கும், உங்களுக்கு தெரியாது. இந்த கொட்டுக்காரங்க கொட்டடிக்கும் போது பக்கத்தில் இருந்த ஆளு ஆடுவது போல சோத்திரம் கீபோர்டு அதே போல ஆடும். இப்ப சில கீபோர்டு ஆடுது, ஆட வைக்குது. மரியாள் சீக்கிரமாய் ஓடி வந்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தாள். மரியாள் ஓடி போற வீட்டுக்குள்ள 12வது வசனத்தை வாசிங்க. 12வது அதிகாரத்தை வாசிக்கும் போது முதல் 2வது வசனத்தை வாசித்தால், அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். அந்த அவங்க வீட்டுல ஒரு ராவிருந்து கொடுத்தாங்க. மார்த்தாள் பணிவிடை செய்தாள். மார்த்தாளுக்கு என்னைக்குமே பப்படம் பறிக்கதும் பாயசம் வைக்கதும் தான் வேலை. மார்த்தாள் அது ஒரு கொழுக்கட்டை, அது வேணும். மார்த்தாள் ஒன்று கிடந்தாதான் நமக்கு இப்போ போகும்போது ஏதாவது கிடைக்கும். இங்க ஏதோ ஒரு மார்த்தாள் கிடந்திருக்கணும். மரியாள் மட்டும், நாட் ஒன்லி மரியாள், மார்த்தாளும் தேவை. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனால் உடனே இட்லி எதிக்க கேசுகள் 3 நாள் பிரசங்கம்னா 3 நாள் இட்லி அவிச்சிட்டே இருக்கும். ரசிக்கப்படாது, மனம் திரும்பாது, அபிஷேகம் வராது, ஞானஸ்நானம் எடுக்காது, பரலோகத்துக்கு வராது. ஒரு அல்ல சொல்லுங்க. ஆனால் என்ன செய்யும்? இட்லி அவிக்கும், ஒரு பிரயோஜனமும் இல்லை. மரியாள் விலையேறப்பட்ட பரிமள தைலம்
மனம் வீசக்கூடிய நளதம் என்ற சென்று, நளதம் களங்கமே கிடையாது, குற்றமே கிடையாது, கலப்படமே கிடையாது. எல்லாத்திலையும் இப்ப கலப்படம். தேங்கெண்ணெயில கலப்படம், மண்ணெண்ணெயில கலப்படம், பெட்ரோல்ல கலப்படம், டீசல்ல கலப்படம், குருட்டாயிலையும் கலப்படம், ஃபார்ம் ஆயிலையும் கலப்படம், ஆட்கள்லையும் கலப்படம் தான். எங்க பார்த்தாலும் கலப்படம் தான். இப்போ பிரசங்கத்துல கலப்படமே கிடையாது. பிரசங்கம் இயேசு சொன்ன பிரசங்கம் ஒண்ணுதான். அல்லேலூயா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில். பரிமள தைலத்தை ஊத்துன உடனே அந்த வீடு மனம் வீசுதுங்க. ஒரு அல்ல சொல்லுங்க. நம்ம வீடு மனம் வீசக்கூடிய வீடு, ரட்சிக்கப்பட்ட வீடு, சகை வீடு, மார்த்தாள் மரியாள் வீடு, மனம் வீசுற வீடு. இயேசு என்ற பரிமள தைலம், இயேசு என்ற பள்ளத்தாக்கில் லீலி இருக்கிற வீடு மனம் வீசும். இயேசு இருக்கிற வீட்டுல ரட்சிப்பு வரும். இயேசு இருக்கிற வீட்டுல பாவத்துக்கு இடம் இல்ல. இயேசு இருக்கிற வீட்டுல அநியாயத்துக்கு இடம் இல்ல, அக்கிரமத்துக்கு இடம் இல்ல, வேஷத்தனத்துக்கு இடம் இல்ல, விக்கிரக ஆராதனைக்கு இடம் இல்ல, அருவருப்புக்கு இடம் இல்ல. இயேசு இருக்கிற வீடு ரட்சிக்கப்பட்ட வீடு. இயேசு இருக்கிற வீடு மனம் வீசுற வீடு, நாராது. ஆதியாகமம் 34:1 வாசிங்க. ஆதியாகமம் 34:1. என்ன எடுக்கலையா? லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தி ஆகிய யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தி ஆகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை தீனாள் யாக்கோபனுடைய மகா தீனாள். நல்ல கவனிங்க. தேசத்து பெண்களை பார்க்க, பொம்பளை பார்க்க ஏன் போனா? அமெரிக்காவா இருந்தா போயிருப்பா, போகலாம். ஏன்னா பொம்பளை கட்டிக்கிடுவா. இன்னும் கொஞ்ச நாளில் எவ்வளவு கட்டுறாளோ, எவனை கட்டானோ, நாடு கட்டு, வீடு கட்டு, குடும்பம் கட்டு, கோத்திரம் கட்டு, எல்லாம் கட்டு. பொம்பளைகளை பார்க்க போனானா சீகம் இருக்கு. அங்க தெரியுமா? களியாட்டும் வெறியும் உள்ள இடம் சீகம். அவன் நாகரிகம் உள்ள இடம் சீகம். தேவன் வெறுத்த இடம் சீகம். சீகேமுக்கு போறான். அப்பா அப்பா ஜோசப்பா, நான் சீகேமுக்கு போயிட்டு வரேன். இருகுட்டி ஒடிச்சிருக்கணும் கால. குட்டி போச்சு. ஒரு கிளவி சொன்னா, ஒரு குட்டிக்கும் தோழிச்சில் இல்ல, ஷால் இல்ல. ஷாலை வச்சு இப்ப இறுக்கி கொண்டுருவான். அதான் இப்ப ஷால் போடுறது இல்ல. இவ பொம்பளைகளை பார்க்க போனா அங்க உள்ள ராஜா, அந்த தேசத்து ராஜா இவளை கெடுத்துட்டான், ஒளிச்சு வச்சுட்டான். பிரதேசத்துக்கு தெரிஞ்சு வந்தான். தப்புன்னு தெரிஞ்சு தகப்பன் யாக்கோபு இதை மனதில் வைத்துக் கொண்டான். பெத்த மகனுக்கு சொல்லல, கொன்னுருமா, மறைச்சு வச்சான். மறைக்காத, முருங்க குப்பை முறிச்சு வள, பெத்த பிள்ளைய அடிச்சு வள. உன் பொம்பளை பிள்ளை உன் மகளா இருக்கலாம். பாத்திரம் பூசும் போது என்ன ஒரு பாத்திரத்துல தட்டிட்டான்னா, என்ன இங்க பாத்திரம் பூச வைக்கல, என்ன வேற இடத்துக்கு பாத்திரம் பூச சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணி கொடுன்னு அர்த்தம். தலைக்கு வரணும், ஞானம் வரணும் தாய்க்கு. பிள்ளை என்னதோ ஒண்ணு பாத்திரத்துக்கு அடிக்கல, என்னத்துக்கு? நியாயம்தான். பையன் சொல்லுவான், அம்மா நீயா கறி வச்சிருக்காம்மா, இதுல கறியாமா, இந்திராமா இது கறியாமான்னு சொல்லிட்டான்னா வயலுக்கு உடனே மாப்பிள்ளை பாரு, பொண்ணை பாரு. தாய்க்க குழம்பு பிடிக்கலன்னு மகன் சொல்லிட்டான்னா உடனே சம்பந்தம் பேசு. இந்த காரியம் வெற்றிமடத்துல செட்டிக்குளம் ஜங்ஷன்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிக்கிற இடத்துல பஸ் ஸ்டாப்ல நிறைய பேர் நின்னாங்க. நிற்கும் போது ஆம்பளை பொம்பளை பிள்ளை எல்லாம் நிக்குது. காலேஜ் போறது ஒரு பெண்ணு கீழே கிடந்து, அதுல ஒரு காலேஜ் படிக்கிற, இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற ஒரு தம்பி அந்த பெண்ணை எடுத்தா. இது யாருக்கு பெண் அப்படின்னா, அதுல ஒரு பொண்ணு சொல்லிச்சு என்னோட இது அப்படின்னுச்சு. அது வந்து வாங்கிச்சு, தேங்க்ஸ்ன்னு சொல்லிச்சு. ஒரு மாசத்துக்குள்ள 2 பேருக்கும் கல்யாணம். ஒரு அல்ல சொல்லுங்க. இந்த காரியம் யாரால் வந்தது? பெண்ணால் வந்தது. ஒரு அல்ல சொல்லுங்க. கல்யாணத்துக்கு ஒரு பெண்ணு போதும்டா. எங்க வீட்டுல எனக்கு மாமியார் ஒரு பயங்கர ஆளு. பெண்ணை பார்க்கப்படாது. என் மகளை பார்க்கணும்னு சொல்லக்கூடிய மருமகனா வர வேண்டாம். பெண்ணை பார்க்க கூடாது. அவர் நல்ல ஒரு டைப்பிஸ்ட் ஆக்கும், அது ஒரு டைப்பா இருக்கும். பார்க்கவே கூடாது. என் பெண்ணை பார்த்து ஒருதன் கட்டான்டா எப்படி சொல்லிட்டாங்க.
ஓட்டன் உண்டு, ஓட்டன் வந்தீங்க பிள்ளை இப்படி ஆகும், இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குது, டைப்பிஸ்டா இருக்கு அப்படின்னு சொன்னா நான் போய் பார்த்துட்டேன். யாருக்கும் தெரியாது. நான் போய் உங்க ஆபீஸ்ல குடிக்க தண்ணி இருக்காமான்னு கேட்டேன். ஆமா இருக்குது. அப்ப ஆமா இருக்குதுன்னு சொல்லிச்சு. அப்ப இது ஊமை இல்லை. ரெண்டாவது உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து அப்படியே நடந்து போய் அங்கிருந்து ஒரு பானையில இருந்து குளிர்ந்த தண்ணி ஊத்திட்டு வந்து பார்த்தேன். நடக்கு சரிதான், நொண்டி இல்லை. பெண்ணு பார்த்தாச்சு, கல்யாணம் முடிஞ்சு 15 கழிக்க போயிருக்கோம் மாமியார் வீட்டில். இவங்கிட்ட ஒரு டைப்பிஸ்ட் அடிக்க ஒரு அட்ரஸ் அடிக்கிறது கொடுத்தேன். ஒரு அட்ரஸ் அடிச்சு தருவீங்களான்னு இவ அடிச்சு தந்தா. அதையும் பாக்கெட்ல வச்சுக்கிட்டேன். 15ஆவது நாள் கொண்டு போயிருக்காங்க. பார்த்தேன் இது அடிச்சது யாருன்னு, நான் தான். அப்ப அன்னை பெண்ணு பார்த்தது யாரு, நான் தான். யோசித்து பாருங்க, நினைச்சு பார்க்க கூட முடியல. இப்ப அப்படி இல்லை, இப்ப அப்படி இல்லை, இப்ப அப்படி இல்லை. சோத்திரம். எங்களுக்கு ஒரு வளை உண்டு பாருங்க, இந்த பண்டாரத்தோப்பில் இதுல மேல மதுரந்தட்டை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. மதுரந்தட்டை பெரிய குத்துக்கல் போல பெரிய ஒரு இடம் இருக்கும். அங்கெல்லாம் எங்கள் ஆடுகள் மேய்ஞ்ச இடங்கள் உண்டுங்க. அதுக்கு கீழே இருக்கிற விலைகள் எல்லாம் எங்கள் சொந்த எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பாவுக்கெல்லாம் எங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் உள்ள உரிமைப்பட்டது. இப்போ யாரு கையில் இருக்க தெரியாது. நாளே கொடுத்துட்டாங்க. பைபிள் சொல்லுது, சீக்கிரம் ஊருக்கு போன கெட்டு போச்சு. கெட்டவனுங்க ஊருக்கு போனா கெட்டு போகும். புள்ள கெட்ட இடத்துக்கு போனா கெட்டு போகும். கெடுக்கிற இடத்துக்கு போனா கெட்டு போகும். தனியா ஊர் சுத்தாத, தனியா ஊர் சுத்த விடாத, கெட்டு போகும். ஒரு மொபைல்ல ஒரு ஹாய் போதும், ஜாலி முடிஞ்சுவோம் வாழ்க்கை. ஒரு மிஸ்டு கால் போதும், ராத்திரி ஒன்னு உறங்க விட மாட்டான், உறங்க விட மாட்டா. ஆம்பளைக்கு மாத்திரம் இல்ல, பொம்பளைக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். குமரிக்கு மாத்திரம் இல்ல, கிழவனுக்கும் இதுதான் கதி. சில கிழவன் ராத்திரி உறக்கமே இல்லை. அவன் விடிய காலம் வரை இருந்து போன் பண்ணிக்கிட்டு. கிழவிகள் ஜாக்கிரதை, மனம் வீசணும். யாக்கோபு சிமியோனும் லேவியும் சேர்ந்து சீகேமையும் கொன்னு அவனுக்கு குடும்பம் கோத்திரம் அத்தனை 25 வரை கொன்னுட்டான். விருத்தசேதனம் பண்ணுன்னு சொல்லி ஏமாத்தி வஞ்சகமாய் கொண்டார்கள் பைபிள் சொல்லுது. யாக்கோபு சொல்றான், என் வாசனையை கெடுத்துட்டீடா. உன் மோவ கெடுத்தா கிழவா, நாங்களா கெடுத்தோம். இந்த காலத்தில் லேவியும் சிமியோனும் இருந்தா சொல்லியிருப்பான், கிழவா உன் மோவளை கண்டிச்சு வளர்ந்து சொன்ன கேட்டியோ. தீநாள் மூலம் நாரி போச்சு வீடு. உன் வீடு நாறுதா மணக்குதா? பி கேர்ஃபுல். ஒருக்க பார்க்கிற பிள்ளை இப்படி போயிட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்தால் தப்பு என்று சொல்லக்கூடிய காலத்தில் நீங்களும் நானும் இருக்கோம். வாலிப பிள்ளைகள் தேவனுக்கு பயந்து நடங்க. திருமணமான பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து நடங்க. வஞ்சிக்கிற காலம் சத்துரு வஞ்சித்துட்டான். யாக்கோபின் ஃபேமிலி நாறுது, நாறுது. உன் வீடு நாறக்கூடாது. எத்தனை குடும்பம் பிள்ளைகளால நாறுது, வாலிப பசங்களால நாறுது. ஒளிச்சு ஒளிச்சு உறவு வைத்து நாறுது. கள்ள உறவு நாற செய்யும். பிரசங்கி 10:1, செத்த ஈக்கள் பரிமள தைலத்தை நார பண்ணும், ரட்சிப்பை நார பண்ணும், குடும்ப கோத்திரத்தை நார பண்ணும், கிருபையை நார பண்ணும். நார பண்ணும். நீ நாரக்கூடாது, உன் குடும்பம் நாரக்கூடாது, உன் பிள்ளைகள் நாரக்கூடாது, உன் வீடு நாரக்கூடாது, உன் ஊழியம் நாரக்கூடாது, உன் உழைப்பு நாரக்கூடாது, உன் பிரதிஷ்டை நாரக்கூடாது, உன் விசன் நாரக்கூடாது. மனம் வீசக்கூடிய வீடு. மார்த்தா மரியாள் வீடு வாசனை நிரம்பி இருந்தது. ஃபர்ஸ்ட் ரட்சிப்பு இருந்தது சகை வீட்டில். மார்த்தாள் மரியாள் வீட்டில் வாசனை நிரம்பி இருந்தது. மூணாவது ஒரு வீடு கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம்
இரண்டாவது வசனத்தை வாசி. அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல, பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அப்போஸ்தலர் அவர்கள் வீடு முழுவதையும் நிரப்பிற்று. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி அவர்கள் நிரம்பி இருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து, அங்கே இவர்கள் எல்லாரும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் சகோதரரோடும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 1:15 சொல்லுது 120 பேர் மேல் மாடியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டு தேவனாகிய கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். யோவான் 16:8 சொல்லுது, அவர் பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நீ கேட்டாலும் சரி கேட்காம போனாலும் சரி, பரிசுத்த ஆவி உனக்குள்ள இருக்குமானால் அவர் கண்டித்து உணர்த்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவார். கலங்கின நேரங்களில் தூக்கி எடுத்தவர், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவர், கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுத்தவர், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவர், உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க சொல்லுங்க நம்பிக்கை, அல்லேலூயா. உம்மையன்றி வேறு துணை இல்லை, நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுத்தவர், கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியில நிரம்புற வீடு. ரட்சிக்கப்பட்ட மட்டும் போதாது, மனம் திரும்பின மட்டும் போதாது, தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது தேவன் அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தம். தேவன் நம்மோடு பேசுவார். தேவன் நம்மோடு பேசுவார். 1 கொரிந்தியர் 14:2 ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுவதை ஒருவரும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனோடு பேசுறான். நீ யார்கிட்ட பேச? நீ இன்னைக்கு அப்படியே எந்திரிச்சு உங்க போன புருஷன் கையில கொடுங்க, புருஷன்மார் அத்தனை பேரும் மனைவி கையில கொடுங்க. எத்தனை பேருக்கு போனை செக் பண்ணி பாருங்க. நான் சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு போய் வாங்கிருக்கான். யாருன்னு சொல்லல, வாங்கிட்டு அந்த போன் அண்ணோட க்ளோஸ் ஒரு சத்தம் கேட்டிருக்கு. வீட்டுல பிள்ளைகள் எல்லாம் ஓடி வந்து, டாடி என்ன ஒன்னும் இல்ல, உடைக்க வேண்டியதை உடைச்சிட்டேன். இனி குடும்பம் உடையாது, கணவனும் மனைவியும் உடையாது, பிள்ளைகளும் பெற்றோரும் உடையாது. உடைக்க வேண்டியதை உடைச்சிடு. நீ ஏன் உன் தலையில மண்ணை வாரி போடாத, மனம் திரும்பு. ரட்சிக்கப்பட்ட வீடாக வீடு மாறட்டும். மனம் வாசனை வீசின வீடாய் உன் வீடு வாசனை வீசட்டும். அபிஷேகம் நிரம்புற வீடாய். எனக்கு அபிஷேகம் கிடைக்கல, என் மனைவிக்கு அபிஷேகம் கிடைச்ச அன்னைக்கு அவளுக்கு இருந்த சந்தோஷம் நான் பார்த்தேன். கல்யாணத்தன்னை கூட இவா சந்தோஷப்படல. அந்த அபிஷேகம் கிடைச்ச முகத்தை பார்த்தா, ஐயோ கடவுளே, யோசிக்க முகத்தை போல ரொம்ப பிரகாசமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். பைய அபிஷேகத்துல நிரம்பிட்டு எடுத்துட்டு வேண்டாம், சாப்பிடுறீங்க, சோற வேண்டாம், ஒன்னும் வேண்டாம். பொம்பளைக்கு தேவன் அபிஷேகம் பண்ணுவாருன்னா, ஆம்பளைக்கு எனக்கு அபிஷேகம் பண்ணுவது வேற. எனக்கு சோற வேண்டாம், துவையலும் வேண்டாம். சாப்பிடல. அங்க ஒரு கூட்டம் நடந்து, பிரதர் ஈஸ்மன் வீட்டுல நாளைக்கு காத்திரு பண்ணிட்டாரு அந்த உங்களை பாஸ்டர். அடுத்த நாள் நான் காத்திருந்தேன், கடைசி வரை காத்திருந்தேன், கடைசி வரை காத்திருந்தேன். என் ரீல் ஓடுது. அவ தத்தக்கா என்னதான் கத்தக்கா அவ கிட்ட போயிருந்து வாயை பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. அவ அந்நிய பாச பொறிஞ்சு தள்ளு, பொறிக்கடலை போற கட்ட 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 எப்ப எழுதி வைக்க முடியல. அவ இங்கிலீஷ், மலையாளம், கன்னடம், தமிழ் தானே திக்கி திக்கி பேசும்.
அப்படி பேசுறேன். எனக்கு பொறாமை. நான் வாயை பார்த்தேன், கிடைக்கல. நீங்க நிறைய பேர் வாயை பார்க்கறியா, தான் கிடைக்கல. இன்னும் ஆண்டவரை பாருங்க. அடுத்த நாள் கூட்டத்துல காத்திருந்தேன் பாருங்க. பட்டினி கடந்து ஜெபம் பண்ணேன். என் பாவத்தை அறிக்கைச்சது. நிறமாத கர்ப்பிணி, 5 மாச கர்ப்பிணி. சோதனம். திடீர்னு வயத்துல மிதிச்சிட்டேன், குழந்தை செத்து போச்சு. அப்படிப்பட்ட பாவி ஆண்டவர் என் பாவத்தை எல்லாம் காட்டினாரு. சொல்லி 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 காட்டினாரு. ஆமாண்டவரே, நான் பாவிதான் பாவிதான் பாவிதான். அடிச்சு அழுத கதறினேன். இருந்த கூட்டத்துல இருந்து நான் பாவிதான், தலையில போட்டு அடிப்பேன், தலையில போட்டு அடிச்சேன். அடிச்சு கதறணும் பாருங்க. வானத்திலிருந்து அக்கினி துண்டு, ஒரு தீ துண்டு என் தலையில விழுந்த போல இருந்து. எனக்கு உலகமெல்லாம் மறந்து அப்படி வானத்துல பறந்தது போல ஒரு அனுபவத்தை அந்த இது இன்னைக்கு 41 வருஷம் ஆவியின் நிறைவுல கர்த்தர் வச்சிருக்காரு. அபிஷேகம் கிடைச்ச உடனே வீடு தவிடுபடி. நாங்க இருந்த வீடு வாடகைக்கு இருந்தது. மேல் மாடிக்கு நானும் என் மனைவியும் போனோம். 2 பேரும் அந்நிய பாச பேசி கர்த்தரை ஆராய்ச்சோம். வீடு டம் டம் இப்பன்னா இடிஞ்சு வந்திருக்கும். அபிஷேகம் கொட்டடி. ரூபன் கீபோர்ட வா. கீபோர்டும் வேண்டாம், கொட்டு வேண்டாம், தட்டும் வேண்டாம். அபிஷேகம் தன்னால கர்த்தர் தருவார். நீ அந்நிய பாச பேசி மணிக்கூர் கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கான். யாரோ ஒருத்திட்ட பேசியதுக்கு போகும்போது பைக்கில் வைக்க முடியாம இருந்தாலும் காத்துல தொங்க போட்டுட்டு நீ அங்க போனாரு உனக்கு கழுத்து முறிஞ்சு போகும். இவ்வளவு பேச விடுவாளா? இப்பதான் கழுத்தை கட்டி பிடிச்சுக்கிடுவா. இப்பதான் லவ் பேர்ட்ஸ் கழுத்தை நெரிச்சு கொல்லாத சிம்சோனை போல அவனை நெருக்கியே கொண்டுட்டான். இவன் நெரிச்சியே கொண்டுடுவா. வண்டி அந்த ஆள் ஒழுங்கா ஓட்டட்டு. வண்டியில வச்சு நடிக்காத. ஓவர் பாசம். கள்ளிய வீட்டுல பார்த்தா போதும். அவர்கிட்ட கேட்கணும் சாட்சி. சண்டாளி ஐயா, அவன் பைக்ல இருக்கல கட்டி பிடிக்காண்டி பாக்காதுங்க. அது அவ எம்ம பாக்குறதுக்கு மருமோனம் மோளம் நல்ல காரியம். ஏமாத்து கள்ளி. உனக்கு அபிஷேகம் அந்த பயலை கொன்னுறாத. கிளிப்புள்ள போல வளர்ந்த பய தாக்க சாலே பிடிச்சிக்கிட்டு தெரிஞ்ச பயலாகும். ஒரு அல்ல சொல்லுங்க. வீட்டுல மனம் சட்டு அபிஷேகம் நிரம்பி இருக்கணும் அந்த வீடு. ஏன் பிள்ளை சட்டை எடுத்துட்டு வாரா, டாப் எடுத்துட்டு வந்து வீட்டுல வந்து கிளி டாப்ப கிழிச்சு போடுங்க. பாத்திருக்கீங்களா? பையன் கிழிஞ்சதை வாங்கிட்டு வரான். சோத்திரம். அவன் கிழிஞ்சதை ஜீன்ஸ். ஒரு பையன் என்கிட்ட மைசூர்ல வச்சு நான் கேட்டேன். மைசூர் போகும்போது, தம்பி உனக்கு பேண்ட் கிழிஞ்சிருக்கடே. என்ன நான் கிழிச்சு தான் வாங்கினேன். நான் இங்க சில பொம்பளைகளை பார்த்து டாப் எடுத்துட்டு வந்து வீட்டுல பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகள். நான் பொம்பளைகளை சொல்லல, என் வீட்டுக்காரியும் பொம்பளை தானே. வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து கிழிப்பு. ஈவு இறக்க இல்லையா கிழிச்சு போட்டு போறாக்கு. நீ போறிய நெல்லு, நீ போறிய, நீ பொம்பளையா? ஒரு ட்ரெஸ் உடுத்தா 16 முளை சேலை நம்ம பாட்டி உடுத்தாலாம். நம்ம அதை இப்ப 4 பேர் கிழிச்சு உடுக்கிறிய. ஒரு ஆளு சொல்லுங்க. 16 முளை சேலை ஒருத்தி உடுத்தது 4 பேர். 16 முளை சேலை உடுத்த பாட்டியாக்க சொலவு வச்சு யானையை விரட்டி இருக்கா. நீ இப்ப பூனிய விரட்ட முடியாது. ட்ரெஸ் அலங்கோலமா இருக்கக்கூடாது, ஒன்னை இச்சிக்க கூடாது. நான் முன்னால 85க்கு முன்னுக்கு ஒரு சினிமா வந்துடுது. என் புருஷன் எனக்கு மட்டும்தான். ஒரு சினிமா வந்து, உங்களுக்கு தெரியாது, நான் சினிமாவில் நடிச்சவன். சிலுக்கு கூட நடிச்சவன். நான் 56 நாடகம் நடிச்சிருக்கேன், 66 நாடகம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். பள்ளி விலை வாத்தியார் விலை ES பண்ணி நீ போடு, நான் ES பண்ணி போட்டு பாருங்க. அப்படி நடிச்சவன். நான் ஒரு பெரிய நடிகர். எனக்கு 6 பிள்ளை செத்து போச்சு. ஒரு தங்கச்சி கட்டி கொடுத்து 29வது நாள் தங்கச்சி செத்துட்டா. நான் சாராய வடிகாரன், சாமியாட்டக்காரன், கனியாட்டுக்காரன். நான் லிஸ்ட்ல உள்ளவன். செத்துருக்கணும். மணிமேட ஜங்ஷன்ல வச்சு மனைவி அடிச்சு அப்படி சுத்தி கொண்ட முடிய பிடிச்சு தூக்கி எறிஞ்சவன். டாக்ஸி ஸ்டாண்ட் உண்டு, கணபதி பஸ் டிப்போ அதுல உண்டு, பையோனியர் தியேட்டர் உண்டு. கைதட்டு டாக்ஸி வந்து தூக்கி போட்டு விட்டு கொண்டு போயிட்டேன். அப்படி மனைவியை நடு ரோட்டை வச்சு அடிச்ச பாவினா.
என்னை சந்திக்க ஒரு இயேசு வந்தார் என்றால் அந்த இயேசு இன்றைக்கு உங்களை சந்திக்க மாட்டாரா? அந்த இயேசு உங்களை ரட்சிக்க மாட்டாரா? இந்த மாட்டு பிறவிய, இந்த துஷ்ட மிருகத்தை இயேசு ரட்சித்தது உண்மையானால், இந்த குடிகார பாவியை இயேசு ரட்சித்தது உண்மையானால், இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமை சகோதரனே, உன்னை ரட்சிக்க இயேசு மாட்டாரா? இயேசு உன்னை ரட்சிப்பா. ரட்சிப்பினால வீடு நிரம்பணும், மனத்தினால வாசனையினால வீடு மனம் வீசணும், அபிஷேகத்தினால வீடு நிரம்பணும். 4வது ஒரு வீடு சீக்கிரம் முடிச்சிருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசி. நம்ம வீடு எப்படி இருக்கு? இத்தாலிய பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தோருமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிற வீடு. ஒரு அல்ல சொல்லுங்க, அந்த வீட்டுல எப்போதும் ஜெபம் உண்டு தெரியுமா? எப்போதும் ஜெபம் உண்டு. கரங்களை அசைத்தாண்டவுக்கு நன்றி செலுத்துமா? எப்போதும் அந்த வீட்டுல ஜெபம். அந்தி சந்தி மத்தியான வேளையில நடு ராத்திரில் அந்த வீடு எப்போதும் சோத்திர பலியை, சிலவங்க டேப் ரெக்கார்ட்ல சோத்திர பலியை போட்டு விட்டுட்டு இவங்க பாத்திரம் பூசுவாங்க. உடனே சொல்லுவாங்க, எங்க வீட்டுல எப்பவும் சோத்திர பலி. கள்ளி, நீ டேப்ல போட்ட சோத்திர பலி ஆண்டவர் கேட்க வர மாட்டாரு. அது டேப்புக்கு தான் ஆசீர்வாதம். உன் வாயை திறந்து சோத்திரம் சொல்லணும். ஒரு அல்ல சொல்லுங்க, நீ ஊழியக்காரனுக்கே சோத்திரம் பண்ண மாட்டிய, உருப்படுவியா? நீ ஊழியக்காரர்களை கனப்படுத்துங்க. உங்க வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்தா கனப்படுத்துங்க. தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய கனமான ஊழியக்காரர்கள். நீ என்ன ராசாத்தியா? நீ மிஸ்ஸஸ் அம்பானியா? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தவறாதுங்க. தேவனை கனப்படுத்துங்க. தேவ பரிசுத்தவான்களை, ஊழியக்காரர்களை கனப்படுத்துங்க. உங்களை மேய்க்கிறவர்களை கனப்படுத்துங்க. தாய் தகப்பனை கனப்படுத்துங்க. புருஷனை கனப்படுத்து, மனைவியை கனப்படுத்து. சுடைய தோசை அமெரிக்காவில் இருந்தாலும் நீ இதை போல தோசை சுட யாராலும் முடியும்னு சொல்லு, அடுத்த நாள் ரவுண்டா வரும். மனைவியை புகழணும். நான் போஸ்ட்மேன் ஆகணும். 38 வருஷமா சைக்கிள் சம்பட்டி இருக்கேன். ஒரு சகோதரன் வேலைக்கு போயிட்டு வந்துரு, சாப்பிட போனோம்னா மனைவி சாப்பாடு போட்டு கொடுத்துருக்கு. இவன் சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. அவ பக்கத்துல இருந்து சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். இப்ப நிறைய பேர் சாப்பாடை புருஷனுக்கு கொடுத்துட்டு இவ பேனு பார்க்க போயிருவா. புருஷன்கிட்ட இருந்து சாப்பாடு கொடு. வெக்கனாலும் தும்மனாலும் இருமனாலும் உனக்கு தெரியும். சாப்பிடும்போது பக்கத்துல உட்காரு. அந்த ஆள் சாப்பிட்டுட்டே இருக்காரு. சரி, நான் சாப்பிட்டாச்சு, நீ உட்காரு. மனைவியை உட்கார வச்சு சாப்பிட சொல்ல. பானையில இருக்க எல்லாத்தையும் வாரி தட்டு ஆளுன்னு தந்துட்டு திண்டிடப்படாது புருஷன். நம்மளை நம்பி ஒரு புருஷன் வந்தார். நறுக்கமாக இருந்தார். இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் சோறு இருக்கச்சிலும் எல்லாத்த டைம்லையும் நான் கைவிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணிய. சோறு இருக்கா பாத்தியா? புருஷனும் மனைவியை உட்கார வச்சு இவரு சாப்பிட சொன்னாரு. அவ சாப்பிட்டா தெரியுமா, ஒண்ணுக்கும் உப்பு போடல. புருஷனும் மனைவியும் சந்தோஷமா இருந்தா உப்பு நடுவில் நின்று கிராஸ் பண்ணாது. ஒரு நல்ல சொல்லுங்க, அடுத்த வீட்டுல எங்க வீட்டுல தான். அல்லேலூயா. கணவனும் மனைவியை ரசிக்கப்பட்டுட்டீங்கன்னா உப்புக்கோ காரத்துக்கோ என்ன ஒண்ணுக்கோ நீங்க குறை சொல்லவே மாட்டீங்க. என்னத்தை கொடுத்தாலும் மனைவி நல்லது தானே தருவா. சில கள்ளி இருப்பா, விஷத்தை கொடுக்கவளும் இருப்பா. அவனுக்கு கொடுத்தாதான் தீருவான். சிலவனை கொடுத்துதான் தீக்கணும். இப்ப எல்லாருக்கும் கராத்தே படிச்சு கொடுத்தாச்சு. எல்லா ஸ்கூல்லையும் இப்ப கராத்தே பயிற்சி உண்டு. கடந்த காலங்கள் போய்விட்டது. அடுத்த நம்ம ஜனமுறை எல்லாம், நம்ம ஜெனரேஷன் எல்லாம் சிலம்பல் தெரியும், கை அப்படிதான் வரும். அவ்வளவும் சிலம் படிச்சாச்சு. அவ்வளவும் எல்லாம் ஒருத்தி ஒருத்தனை குத்து கும்பு அப்படின்னு குத்துறான். தயவுசெய்து குத்திடாதீங்கம்மா. அந்நிய பாசை பேசுற வீடா நீ மாறணும். நிரம்பி இருந்தது. கடைசியா ஜெபம் நிரம்பின வீடு. போலீஸ்காரருக்கு வீடு ஜெபம் நிறையணும். உன் வீடு எப்ப ஜெபிக்கிறியோ, புருஷன் மணியும் இங்க வாருங்க, ஆல்பட்டு வாருங்க. புருஷனுக்கு பேரு சொல்லல, தப்பு இல்லை. என் மனைவி கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து
என் காலையில எழுந்திருக்கும் போது தொட்டு கும்பிட்டு தான் எந்திரிப்பா. இங்க இருக்கிறதுனால நான் சொல்றேன் என் காலை. அதனால என் வயசோட ஒரு வயசு குறவு பாருங்க, அதுவரையிலும் கர்த்தர் என் கூட 41 வருஷமும் ஊழியம் செய்ய கர்த்தர் கூட்டு வெளிநாடுகளுக்கும் வெளி தேசங்களுக்கும் கூட்டிட்டு போக கர்த்தர் உதவி செய்கிறார். அதனால நீங்க அவ்வளவு பேர் நாளைக்கு புருஷனுக்கு காலை தொட்டு கும்பிடணும்னு நான் சொல்லல. தொட்டு கும்பிட்டாதான் உனக்கு என்ன கிட்டுறோம்? காலமெல்லாம் ஒன்ன வச்சு காப்பாத்துற புருஷன் தான். கல்லானாலும் புல்லானாலும். இந்த தனிமைன்னது நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது. தனிமைன்னு வரும்போதான் அவருக்கு பேர் என்ன, ஐயாவுக்கு பேர் பால்ராஜ் ஐயா, சின்ன பிள்ளைய போல் அழுதார் என்று பாஸ்டர் ஜோஸ் சொன்னாங்க. காரணம் ஒரு தனிமை. தயவு செய்து அருமையான பிள்ளைகளே, மருமக்கமாரே, பேரம்பேத்தியே, பால்ராஜ் ஐயாவை தனிமை என்பதை நினைக்க விடாதுங்க. தனிமையாக கூடாது. வேதம் சொல்கிறது சோத்திரம், ஜெபம் நிறைந்த வீடாய் மாறணும். உன் வீடு ஜெபிக்கிற வீடாய் மாறணும். எப்போது துதியின் சத்தம் கேட்கிற வீடாய் மாறணும். தேவ பிள்ளைகள், தேவ தூதர்கள் உலாவுகிற வீடாய் உன் வீடு மாறணும். சகேயு வீடு ரட்சிக்கப்பட்ட வீடு. இன்னைக்கு வீட்டுல போனோம்னா பழைய பானை சட்டி அது இது எது கிடந்தாலும் இதை அடிச்சு உடைச்சிருங்க. பழைய குணமே வரக்கூடாது. ரட்சிப்பின் சந்தோஷம் பெற்ற ஒரு வீடு. அவன் சந்தோஷத்தோட இறங்கி வந்தான் சகேயு. உங்க வீடு இன்னைக்கு எந்த நாட்டில் நீங்க இருந்தாலும் சரிதான், எந்த தூர தேசத்தில் இருந்தாலும் சரிதான், எப்படிப்பட்ட மேலதிகாரியா இருந்தாலும் சரிதான், நீ எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரிதான், உங்க வீடு ரட்சிப்பின் சந்தோஷம் பெற்ற வீடாய் மாறணும். நீ இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து இறங்கி வா. நீ இறங்க வேண்டிய காரியத்துக்கு இறங்கி. நான் 100 பவுன் கொண்டு வந்தேன், 1000 பவுன் கொண்டு வா. சுடுகாட்டுக்கா? நீ போட்ட பவுன் பொன்னும் வெள்ளியும் சாட்சி கொடுக்கும், துருபிடிக்கும் ஒரு நாள். அடுத்த ஜெனரேஷன்ல தங்கம் என்றால் தாழ்ல எழுதிதான் காட்டணும், தெரியுமா? டீச்சர் சொல்லுவாங்க 1 1 2 1 1 2 தானே. ஆனா டீச்சர், கணக்கு டீச்சர் இப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க 1 1 2. 30 வருஷம் வேலை பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆகக்கூடிய அன்னைக்கும் சொல்லுவாங்க 1 1 2. ஏன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொன்ன பாடம் 1 1 2. அது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நீ ரட்சிக்கப்படணும். இன்னைக்கே ரட்சிக்கப்படுது. இன்று ரட்சணிய நாள். நீ இன்றைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தால் உன் வீடு ரட்சிப்பின் சந்தோஷம் நிரம்பின வீடு. இரண்டாவது, இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வந்தால் வாசனை வீசும். இயேசுவின் பாதத்தில் விழுந்துருங்க. எந்த காரியத்துக்கு எந்த மனுஷனை நம்பாதுங்க, எந்த உலகத்து மனுஷனை நம்பாதுங்க. ஆண்டவருக்கு பாதத்தில் விழுந்துங்க. கடன் பாரமோ, ஆண்டவரே என் கடன் பாரத்தை மாற்றும், என் கடன் பாரத்தை மாற்றும். நான் இனி கடன் வாங்கி மெத்த வாங்க மாட்டேன், கடன் வாங்கி நான் சேர் வாங்க மாட்டேன், கடன் வாங்கி டைனிங் டேபிள் வாங்க மாட்டேன், கடன் வாங்கி மொபைல் போன் வாங்க மாட்டேன், கடன் வாங்கி வாங்க மாட்டேன், கடன் வாங்கி வாங்க மாட்டேன், கடன் வாங்கி கல்யாணம் கட்ட மாட்டேன். கடன் வாங்காத. கடன் ஒரு பிசாசு. கடன் வாங்கி கல்யாணத்தை ஓஹோ அங்க இருந்து இங்க வர தோரணம் கட்டிக்கிட்டு கல்யாணம்னா கல்யாணம், இதுதான் கல்யாணம். அடுத்த நாள் பந்தல் பிரிக்கத்துல ரேடியோ செட்டுக்கார வருவா, டேய் இந்த சீரியல் செட்டுக்குள்ள ரூபாயதா? இவர் சொல்லுவார் இல்லைன்னு சொல்லு. தேனி குளத்துல இருக்க ஒரு பண்டாரத்தோப்புல இருப்பாரு. கடன் வாங்காத. சந்தோஷமான ரட்சிப்பின் வீடாய் மாறணும். மனவீசம், அபிஷேக நிரம்பின வீடா இருக்கணும். தேவனுடைய வசனத்தை கேட்பதற்காக, தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக நிறைய ஜனங்கள் கூடியிருக்கிற வீடாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. உன் வீட்டுல எப்போது சந்தோஷம் இருக்கணும், எப்போது ஜெபம் இருக்கணும், மேல் வீட்டறையின் அனுபவம் இருக்கணும், அபிஷேகத்துல நிரம்பணும், ஞானஸ்நான சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், தேவனுக்கு காத்திருக்கணும், நல்ல சபையில கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.